வணக்கம். மாசி பங்குனி விரதம் என்றால் என்ன? அது எதற்காக பெண்களால் சிறப்பாக நடத்தப்படுகிறது? மாசி பங்குனி விரதம், காரடையான் நோன்பு, கௌரி நோன்பு எல்லாம் ஒண்ணுதான். இது சுமங்கலி பெண்களினுடைய வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது. அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கும், அவர்கள் கணவன் வீட்டிலும் தங்கள் வீட்டிலும் எல்லா வளங்களும் நலங்களும் பெறுவதற்காகவும் அந்த ஆதி சக்தியினுடைய அம்சமாகிய அம்பிகையையும் ஈஸ்வரியையும் சப்த கண்ணீர்களையும் அம்பிகையினுடைய வடிவங்களை எல்லாம் நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு, கௌரி நோன்பு என்பது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இது கணவனை மீட்ட காரிகை சாவித்திரி தன்னுடைய கணவனான சனுடன் போராடி மீட்டு அவனை வாழ்வாங்கு வாழுமாறு செய்த அந்த நாள்தான் மாசி மாசம் முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வேலை. அவளுடைய எப்படி அவள் கணவனை அடைந்தால், கணவனை எப்படி மீட்டினாள் என்பதுதான் இந்த தீர்க்க சுமங்கலி பூஜையினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு. பாரத கண்டத்தின் மேற்கு பகுதியில் 2 தேசங்கள் இருந்தன, நாடுகள் இருந்தன. மத்திர நாடு ஒன்று, சால்வ நாடு ஒன்று. இந்த மத்திர நாட்டினுடைய அரசன் அசுவபதி. மத்திர நாட்டினுடைய அரசன் அசுவபதி. அவனுக்கு நீண்ட காலமாக பிள்ளைகள் இல்லை. இறைவனை நோக்கி தவம் இருந்து சூரிய பகவானின் அருளால் ஒரு பெண் மகவை பெற்றெடுத்தான். பிறந்தது அவர்களுக்கு. அந்த பெண் மகவு பெரிய வீராங்கனையாக இருந்தாள், புத்திசாலியாக இருந்தாள், அழகானவளாக இருந்தாள். அவள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவளுக்கு இந்த மாதிரி சர்வ குணங்களும் பொருந்திய ஒரு காரிகைக்கு கணவனை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு கஷ்டமான காரியம். ஆக கணவனை தேர்ந்தெடுப்பதில் அவளுடைய தகப்பனுக்கு, சாவித்திரியினுடைய மன்னன் தகப்பனுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. அந்த பொறுப்பை சாவித்திரியிடமே விட்டான். ஏன்னா அவளுக்கு இணையான ஒரு ஆண்மகனை அவனால் கண்டறிய முடியவில்லை. இதே சமயத்தில் சால்வ நாடு என்று பக்கத்தில் ஒரு நாடு இருந்தது அல்லவா, அங்கு ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு எதிரிகளால் பயங்கரமான தொந்தரவு ஏற்பட்டு அவன் தேசத்திலேயே வாழ முடியாத அளவுக்கு கானகத்தில் சென்று வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அவனுடைய மகன் சத்தியவான் என்ற பேரழகன், தாய் தந்தையரின் மேல் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவன். தகப்பனுடைய துன்பத்தில் அவனுக்கு தோளோடு தோள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தந்தையுடன் சேர்ந்து அவனும் அந்த சால்வ நாட்டினுடைய கானக பகுதியில் தகப்பனுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு தகப்பனுக்கு தொண்டுகள் புரிந்து கொண்டிருந்தான் அந்த சால்வ நாட்டு இளவரசன். இவளோ சாவித்திரியோ மத்திர நாட்டு இளவரசி. இவள் புத்திசாலித்தனமாகவும் வீரமாகவும் இருந்ததனால் காட்டிற்கு ஒரு முறை வேட்டைக்கு செல்வதற்காக ஆண்மகனை போல் புறப்பட்டு வந்தாள். வந்த இடத்துல சத்தியவானை கண்ணுற்றாள். சத்தியவான் பேரழகன் அல்லவா, கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில்ல அப்படிங்கிற மாதிரி, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்ங்கிற மாதிரி இருவரும் மனதை பரிமாறிக்கொண்டு இவன்தான் என் கணவன் என்று மனதிற்குள் சத்தியவானை தீர்மானித்து கொண்டாள் சாவித்திரி. அந்த சமயத்தில் நாரத முனிவர் அவள் முன்னால் தோன்றினார். என்னால் இவள் தெய்வ பெண்மணி அல்லவா. நாரத முனிவர் அவள் முன்னால தோன்றி, ஏம்மா நீ அவனை விரும்புவது மாதிரி தெரிகிறது, சத்தியவானை விரும்புவது மாதிரி தெரிகிறது. சத்தியவான் இன்னும் 12 மாதங்களே இருக்க போகிறான். அதனால் அவனை மறந்துவிட்டு வேறொரு கணவனை தேர்ந்தெடுப்பதற்கு முயற்சி செய் என்று சொல்கிறார். சாவித்திரி என்ன சொல்றா? நான் இந்த கணப்பொழுதிலேயே இந்த சத்தியவானை என் கணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி ஒரு ஆண்மகனை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது.
இதுதான் கற்பு நிலை. ஆகவே இதில் எந்த மாற்றமும் இல்லை, சத்தியவானே என் கணவன் என்று சொல்கிறாள். அப்படி என்றால் உனக்கு நான் ஒரு நோன்பு இருக்கக்கூடிய முறைகளை கற்றுத்தருகிறேன். நீ அந்த நோன்பு முறைகளை கடைபிடித்து வந்தால் ஒருவேளை யமதர்மராஜனிடமிருந்து உன் கணவனை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பினை நீ பெறலாம் என்று சொல்லி அந்த நோன்பு இருக்கக்கூடிய முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவளுக்கு சென்று விடுகிறார். வேறு வழி இல்லாமல் சாவித்திரியினுடைய தாய் தந்தையரும் சத்தியவானுக்கே அவளை மனமுடித்து வைத்து அவன் காட்டில் வாழ்வதால் இவளும் காட்டில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. மாதங்கள் உருண்டோடின. 12வது மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் 3 நாட்களே இருக்கும் பொழுது சாவித்திரியானவள் கடுமையாக விரதம் இருந்தாள். அந்த நாரதர் சொல்லி கொடுத்த முறைப்படி கடுமையாக விரதம் இருந்தாள். எப்படியாவது கணவனை யமனிடம் கொடுத்து விடக்கூடாது என்ற வைராக்கியத்தோடு இருந்தால் அந்த நாளும் வந்தது. அவன் சத்தியவான் காட்டிற்கு விறகு எடுக்க செல்கிறான். இவளும் கூடையே செல்கிறாள். விறகு வெட்டி எல்லாம் முடிந்த பிறகு அவனுக்கு உடல் சோர்வு வந்து இவ சாவித்திரியினுடைய மடியிலேயே சோர்வாக சாய்கிறான். இவளுடைய தியானம் பக்தி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, வீண் போகவில்லை. அந்த சமயத்தில் யமதர்மராஜனே நேரடியாக வருகிறான். இவளுடைய நோன்பின் மகிமையால் இவள் கண்ணுக்கே நேரடியாக தென்படுகிறான். கேட்கிறா, வழக்கமா யம கிங்கரர்கள் யம தூதர்கள் தானே வருவாங்க, ஏன் சத்தியவான் உயிரெடுக்கிறதுக்கு மட்டும் நீயே வருகிறாய் என்று சாவித்திரி கேட்கிறாள். இவன் மிகுந்த அன்பானவன், தர்ம செயல்களில் ஈடுபட்டக்கூடியவன். அதனால இவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நிமித்தம் நானே இவனை எடுத்து செல்ல வருகிறேன் என்று எடுத்து செல்கிறான். சாவித்திரி விடாமல் பின்தொடர்கிறாள். அவளுக்கு பின்தொடரக்கூடிய யமதர்மனை பின்தொடரக்கூடிய சக்தி அவள் செய்த நோன்பின் மகிமையால் கிடைத்தது. அந்த நோன்பு எப்படி இருந்தால், கானகத்தில் கிடைக்கக்கூடிய பயிர்களை எல்லாம் எடுத்து தானியங்களை எல்லாம் எடுத்து அதன் மூலமாக அந்த பயிர்களையும் தானியங்களையும் மாவாக்கி ஒரு காரமான அடை செய்து நம்மளுடைய தேவிகளினுடைய அம்சமாகி உள்ள சப்த கண்ணீர்கள் முதலான அனைத்து தேவியர்களுக்கும், அம்பிகையின் வடிவமாக உள்ள அனைத்து தேவியர்களுக்கும் படைத்து வழிபாடு செய்தால் அல்லவா, அந்த வழிபாட்டின் மகிமையின் காரணமாக யமதர்மராஜனை பின்தொடரக்கூடிய வலிமை இவளுக்கு கிடைத்தது. இவ பின்னாலேயே போய்கிட்டு இருக்கா. யமதர்மன் திரும்பி பார்க்கான். என்ன திரும்பி வாரா? இவளுடைய பக்தியை உணர்ந்து கொண்டான். உன்னுடைய பக்தியை உணர்ந்து கொண்ட ஒரு வரம் கேள் என்று சொல்கிறாள். அந்த ஒரு வரம், என் கணவனோட உயிரை திருப்பி கொடுன்னு கேட்க கூடாது, ஏன்னா அது எனக்கு என்னால் இயலாத காரியம், அவனுடைய ஆயுசு முடிந்து விட்டது என்று சொல்கிறாள். அப்படி என்றால் என்னுடைய கணவனின் தேசத்திற்கு ஆண் வாரிசுகளே இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது, அவனையும் நீ எடுத்துக்கொண்டு சென்று விட்டாய். அதனால் என் கணவனுடைய தேசமான சால்வ நாட்டை ஆள்வதற்கு எனக்கு 2 ஆண் மகவை அருளு என்று சொல்கிறாள். தந்தருளு என்று சொல்கிறாள். அப்படியே தந்தேன் என்று சொல்கிறான். இங்கதான் நுணுக்கமா கேட்டான். கணவனோ இறந்து அவனுடைய உயிரை யமதர்மன் கவர்ந்து போகிறான். சால்வ நாட்டை ஆள்வதற்கு 2 வாரிசுகள் வேண்டும் வரம் கேட்கிறான். அப்ப என்ன செய்ய முடியும்? யமதர்மன் சத்தியவானை உயிர்ப்பித்துத்தான் ஆக வேண்டி இருக்கிறது. சத்தியவானை உயிர்ப்பித்தான். இவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்து அந்த சால்வ நாட்டை மகிழ்ச்சியுடன் ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பினை தன்னுடைய பக்தியின் மகிமையால சாவித்திரி பெற்றாள். யமன் கவர்ந்து சென்ற தன்னுடைய கணவனை மீட்டு வந்தாள். இந்த நாள் என்று என்றால் மாசி மாசம் முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாள். அப்போ இந்த மாசி மாசம் முடிந்து பங்குனி மாசம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நொடி பொழுதில், அந்த நிமிடத்தில் இதே வழிபாட்டு முறையை நம் வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் சிறப்பாக செய்து வந்தால் அவர்களுடைய புகுந்த வீட்டினுடைய பெருமை துளங்கும். கணவன் தீர்க்காயுசாக இருப்பான். பெண்களுடைய புகுந்த வீடும் பிறந்த வீடும் பெருமை அடையும் என்பது தாற்பயம். அதே மாதிரி பயிறு வகைகளை கொண்டும் பச்சரிசியை கொண்டும் அடைகள் செய்து அதை தேவியருக்கு படைத்து
ஒரு நூலு மஞ்சள் தடவி 9 நூல்களை கொண்டு மங்கள நான் செய்து அதை இறை வழிபாட்டில் வைத்து சப்த கண்ணீரினுடைய நாமங்களை சொல்லி வழிபட்டு அந்த அம்பிகையினுடைய சகல வடிவங்களையும் சேர்ந்து வழிபட வேண்டும். ஒன்னொன்னு ஓர் விதமான சக்தி. பிராமி கல்வி அளிக்கக்கூடியவள், மகேஸ்வரி வீரத்தை அளிக்கக்கூடியவள், கௌமாரி குழந்தைகளுக்கு நலம் அளிக்கக்கூடியவள், வைஷ்ணவி செல்வத்தை அளிக்கக்கூடியவள், வாராகி சகல துன்பங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியவள், இந்திராணி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவள், சாமுண்டி யமபயத்தை நீக்கக்கூடியவள். இந்த சப்த கண்ணீரையும் நினைத்து வழிபாடு செய்து அம்பிகையின் வடிவமாகிய நாயகி, நான்மிகி, நாராயணி, கைநளின பஞ்ச, சாயகி, சாம்பவி, சங்கரி, சாமலை, சாதி, நச்சு, வாயகி, மாலினி, சூலினி, மாதங்கி என்று ஆகி உடையால் சரணம் அரண் நமக்கே என்று வழிபாடு செய்து வந்து அந்த மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கணப்பொழுதில் அந்த மஞ்சள் நாணை எடுத்து பெண்கள் தங்கள் கணவன் மூலமாக தங்கள் கயிற்றில் கட்டிக்கொண்டால் கணவனுக்கு தீர்க்காயுசு, அவள் புகுந்த வீட்டில் அனைத்து செல்வங்களும் வரும், பிறந்த வீட்டினுடைய பெருமையும் துலங்கும் என்பதுதான் இந்த சத்தியவான் சாவுத்திரி சத்தியவானை சாவுத்திரி மீட்ட அந்த புண்ணிய நிகழ்வும் கௌரி நோன்பு என்னுடைய தாற்பயமும் காரடியான் நோன்பு என்றால் என்ன என்பதும் இந்த நோன்பு மூன்றுமே ஒன்றுதான். இதை தவறாமல் கடைபிடித்து வந்தால் குடும்பம் நன்றாக சுபிட்சமாக இருக்கும் என்பது தாற்பயம். இந்த வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாலை 6:14 மணிக்கு மாசி மாசம் முடிந்து பங்குனி மாசம் ஆரம்பிப்பதால் அந்த 6:14 பெண்கள் அந்த மங்கள நாணை தாங்குவதற்குரிய அந்த நிகழ்வினை செய்து கொள்ளலாம் என்ற செய்தியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.